ஏன் இயேசு பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நம்மளுடைய பாவங்கள்லேருந்து, நம்மளுடைய மீறுதல்கள்லேருந்து, நம்மளுடைய தப்பிதங்கள்லேருந்து, நம்மளுடைய சாபங்கள்லேருந்து, நம்மளுடைய பலவீனங்கள்லேருந்து, நம்மளுடைய வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக இயேசு, கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக பிறந்து நமக்காக பலியானார். அவர் ஏன் எனக்காக பலியாகணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலங்களில் இப்போ வரைக்குமே பாவம் பண்ணால் என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். ஒரு பிராயச்சித்தம் செலுத்தினாதானே அந்த பாவத்திலேருந்து நமக்கு வந்துட்டு விடுதலை கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒரு பலி தேவைப்பட்டது. அந்த பலி நம்மளாக தான் இருக்கணும். பாவம் பண்ணுறது நம்ம, தப்பு பண்ணுறது நம்ம. ஸோ அந்த பலியாக நம்ம இருக்கணும். ஆனால் நமக்கு பதிலாக அவர் பலியானதுனால நாம் வந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்மளை சேவ் பண்ண, நம்மளை ரசிக்கிறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து பிறந்து மரித்தார். மரித்தது மட்டும் இல்லை, 3ஆவது நாள் நமக்காகவே உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தது மட்டும் இல்லை, மறுபடியும் நமக்காக வரவும் போகிறார்.